ஹார்ப் வெர்ஷன் 2.0 மற்றும் எதிர்கால பேரழிவுகளும். இந்த காணொளி மிகவும் முக்கியமான காணொளி. ஏனென்றால் நடக்கப் போவதை பேசப்போகிறோம். நடந்து முடிந்த பேரழிவை இறுதியில் பேசுவோம். ஹார்ப் வெர்ஷன் 2.0 நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல வகையான நாச வேலைகளை இது செய்யும். உதாரணத்திற்கு ஹார்ப் வெர்ஷன் 1.0 வைத்து வெயிலை அதிகப்படுத்துவார்கள். ஹார்ப் வெர்ஷன் 2.0 இதை வைத்து சோலார் ஃப்ளேர் உருவாக்கலாம். இதுவரை இந்திய ஊடகங்களில் ஹார்ப் 2.0 பற்றி யாரும் விளக்கவில்லை. ஏனென்றால் இதனுடைய செயல்பாட்டை புரிந்து கொள்வது கடினம். பிளாக் கியோஸ் பரவுவதற்கும் இதற்கும் தொடர்புண்டு. சத்குரு கூறும் பல விஷயங்கள் இதனை அடிப்படையாக வைத்துத்தான். என்ன நடக்கப் போகிறது என்ற அறிவிப்பை நாகர்களை பின்பற்றும் 2 நபர்கள் தந்துள்ளார்கள். யார் அந்த 2 நபர்கள் என்றால் நடிகர் அனுமோகன் மற்றும் ஜக்கி வாசுதேவ். நடக்கும் பேரழிவுகளில் வரலாற்றை புகுத்தி இருக்கிறார்கள். அதனை வெளிப்படையாகவே அவர்கள் பேசுகிறார்கள். நிழல் உலகத்தின் பொம்மைகளான இருவரும் தரும் எச்சரிக்கைகள் என்னென்ன? அனுமோகன் கூறுவது சுனாமி, நிலநடுக்கம் மற்றும் பசி, பஞ்சம். ஜக்கி வாசுதேவ் கூறுவது சோலார் ஸ்டார்ம், பஞ்சம், நோய்கள் மற்றும் போர். இவைகள் அனைத்தும் நீங்கள் வாழ்நாளில் பார்த்திராத அளவிற்கு மிக பெரியதாக இருக்கும் என்று ஜக்கி வாசுதேவ் கூறுகிறார். சைக்கோலாஜிக்கல் இம்பேலன்சஸ், மனநல பாதிப்புகள் ஏற்படும். ஆனால் சூரியனால் மனநல பாதிப்புகள் ஏற்படாது. ஆனால் யூதர்களின் எலக்ட்ரானிக் டிவைஸ்களால் ஏற்பட வாய்ப்புள்ளது. நடந்து முடிந்த பேரழிவும் நடக்கப் போகின்ற பேரழிவும் வரலாறை அடிப்படையாக கொண்டது. முடிந்த அளவிற்கு நியூமராலஜியை உள்புகுத்தியிருக்கிறார்கள். எந்தெந்த மாவட்டத்தை தாக்கினார்களோ அதற்கு ஏற்றாற்போல் எதிர்காலத்தில் தாக்குதல்கள் இருக்கும். எதற்காக இவ்வளவு எண்கள் என்று கேட்கிறவர்களுக்கு ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒவ்வொரு வரலாறு உண்டு. எண்களின் வரலாற்றையும் அனுமோகன் சொன்னதையும் ஜக்கி வாசுதேவ் கூறியதையும் சேர்த்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அனுமோகன் என்ன கூறினார் என்றால், ராவணனின் தேசம் தண்ணீரால் மூழ்கிவிடும். மேலும் அவர் கூறியிருப்பது இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் தொடர்பு உண்டு, ஒரே நிலப்பரப்பாக இருந்தது என்று. இதனுடைய அர்த்தம் தமிழ்நாடும் இலங்கையும் தண்ணீரால் பெரும் பிரச்சனையை சந்திக்கும் என்பதாகும். இங்குள்ள இஸ்லாமியர்களுக்கு தமிழர்களின் வரலாற்றை பற்றி அறிந்து கொள்வதற்கு விருப்பமில்லை. ஆனால் நிழல் உலக கூட்டத்திற்கு தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உள்ள உறவை காண்பித்து தொடர்ந்து மறைமுக செய்திகளை கொண்ட படங்கள் வருகின்றன. அதற்கு ஏற்றது போல் தாக்குகிறார்கள். சமீபத்தில் வெளியான தக் லைஃப் ட்ரெய்லருடைய படத்தின் பாணியில் பேரழிவை செய்திருக்கிறார்கள். திருச்செந்தூரில் வெள்ளம். முருகன் என்றால் தமிழ் மற்றும் போரை குறிக்கும். வரப்போகும் போர் அல்லது கலவரத்தை குறிக்கும். திருநெல்வேலியில் வெள்ளம், பயிர்கள் சேதம், வரப்போகும் பஞ்சத்தையும் உணவு தட்டுப்பாட்டையும் குறிக்கிறது. இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், வரப்போகிற மிகப்பெரிய நிகழ்வுகளுக்கு காயல்பட்டினம், திருச்செந்தூர், திருநெல்வேலி போன்ற இடங்களில் நடந்த மரணங்கள் களபலிகளாக எடுத்துக்கொண்டால் அது நடக்கப் போகும் நிகழ்வுகளுக்கு ஒரு சிறு ட்ரெய்லர் தான். இனிமேல் தான் இருக்கிறது ஃபுல் பிக்சர். இதனை போன்ற எண்கள் எதனை குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள உங்களுக்கு நியூமராலஜி வரலாறையும் தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் மாறும் எண்களின் வழியாக மறைமுக செய்திகள் சொல்லப்படும். இதில் வண்ணங்களுக்கும் முக்கிய பங்கு உண்டு.
1000 நியூமராலஜி கொரோனா வார்னிங். ரசாயனம் தண்ணீரில் கலப்பு. இதனை பற்றி நாங்கள் போஸ்டிங் மூலமாக கூறுவோம். இதில் சொன்னால் டிலீட் ஆவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இந்த ஒரு பேரழிவை யாராலும் மறக்க முடியாது. இதனை பற்றி வீடியோக்களை பார்த்தால் அனைவருக்கும் கண்ணீர் வந்துவிடும். பலருடைய வாழ்க்கை முழுவதுமாக அழிந்துவிட்டது. பல கிராமங்கள் முற்றிலுமாக அழிந்துவிட்டது. பலருடைய வியாபாரங்கள் முதல் வீடுகள் வரை அனைத்தும் முழுமையாக இழந்துவிட்டார்கள். கடை முதலாளிகள் இப்பொழுது கூலி தொழிலாளிகளாக ஆகிவிட்டார்கள். அனைத்து சேனல்களுக்கும் தகவல்கள் தரப்படுகின்றன. இவர்கள் களத்தில் இறங்கி சேகரிப்பதில்லை. அதனால் ஒரே நாளில் பல காணொளிகளை இவர்கள் பதிவேற்றம் செய்கிறார்கள். இவை அனைத்தையும் உங்களுக்கு கூறுவதற்கான காரணம், எதிர்காலத்தில் வர இருப்பதை நீங்கள் டீகோட் செய்து கணிக்க வேண்டும். வானிலை மட்டுமல்ல, பல துறைகளுக்கும் இவர்கள் பல சிம்பாலிசம் பயன்படுத்துவார்கள். முன்கூட்டியே தெரிந்தால் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். இதையெல்லாம் எதற்காக செய்கிறார்கள்? டீபாப்புலேஷன், மக்களையும் நாட்டையும் ஏழையாக்குவது. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இன்டர்நேஷனல் பேங்கிடம் கடன்களை வாங்கி மக்களையும் நாட்டையும் அடிமையாக்குவது. ஜப்பானுக்கும் தமிழர்களுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. அன்று முதல் இன்று வரை அந்த தொடர்பை தமிழர்களுடன் ஜப்பானியர்கள் புதுப்பித்து வருகிறார்கள். அது யூதர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதால் தொடர்ந்து ஜப்பானை பல விதங்களில் அழித்து வருகிறார்கள். ஜப்பானில் போடப்பட்ட அணுகுண்டுக்கு பின்னே இருக்கும் வரலாறும் இப்போது செய்து கொண்டிருக்கும் அழிவுகளுக்கும் தொடர்புண்டு. அதனை விளக்குவதற்கு 2 காணொளிகள் வேண்டும். ஜப்பானை எவ்வாறு அழித்து கொண்டு இருக்கிறார்களோ அதனைப் போலவே தமிழ்நாட்டில் செய்வதற்கு திட்டங்களை தீட்டி வருகிறார்கள். அதில் ஓர் அளவுக்கு வெற்றியும் பெற்று வருகிறார்கள். அதனை படத்தின் மூலமாகவும் மறைமுகமாகவும் தெரிவித்திருக்கிறார்கள்.